எந்த ஒரு சூழ்நிலையிலும் 1000 பேருக்கும் கூட யோசனைகள் தப்பே இல்லை. ஆனால் முடிவு உங்களுடையதாக இருக்கட்டும். ஏனென்றால் வாழ்க்கை உங்களுடையது. மனிதர்கள் என்னதான் பணத்திற்காக ஓடி ஓடி அலைந்தாலும், நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் செய்கிறதுக்கு வேலை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தாலும், அந்த ஆழ்மனம் என்னவோ அன்பிற்காக ஏங்கிக் கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் முட்டாளாக இருக்க உலகம் உங்களை பயன்படுத்தி கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அறிவாளியாக மாறுகிறீர்களோ அப்பொழுதுதான் மற்றவர்களை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். நமது கர்ம வினைகள் சீக்கிரமாக கழிந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என விருப்பப்பட்டால் எந்த கோயில் குளத்திலும் போய் குளித்தால் கர்ம கழியாது. கங்கை நீரில் குளித்தால் கூட கர்ம கழியாது. 1000 அன்னதானம் பண்ணாலும் கர்ம கழியவே கழியாது. நீங்கள் அனுபவிக்காமல் அந்த கர்ம வினைகள் கழியவே கழியாது. அந்த கர்ம வினைகளை கஷ்டத்தோடு கழிக்காமல் சந்தோஷமாக கழிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக சீக்கிரமே கர்ம வினைகள் கழிந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கையை நித்தமும் பிரமாதமாக வாழ முடியும். நமது ஆசைகள் அதிகமாக ஆக ஆக துன்பங்கள் நம்மை துரத்தி கொண்டு வரும். அதே ஆசைகளை விட 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 இன்பங்கள் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்கும். அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். அதுபோல் நமக்கு என்ன வேண்டும் என்பதை வெளியில் சொன்னால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக உரியவரிடம் சொன்னால் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தால் இங்கே யாரும் கடவுள் இல்லை, நமக்குள்ளே என்ன இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள. அதனால் மனிதர்களிடம் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அதிலும் குறிப்பாக உரியவரிடம் சொன்னால் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பதால் ஒரு நாளும் அதற்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. அடுத்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என அறிந்தால் அது அறிவு. அவர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என அறிந்தால் அது ஞானம். இந்த புண்ணிய பூமியில் வாழ்வதற்கு லட்சோபலட்ச வழிகள் உள்ளன. ஆனால் வாழ வழி இல்லாமல் போவதற்கு சில வழிகளே உள்ளன. அதில் குறிப்பாக எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் புலம்பிக் கொண்டே இருப்பது, இன்னொன்று மற்றவங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பது. மூல நட்சத்திரம் மாமனாருக்காகாது, ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்காகாது. 2 நட்சத்திரம் ஒரே குடும்பத்தில் இருந்த அந்த குடும்பத்தின் உறவுகளுக்கு ஆகாது. இது போன்ற எண்ணங்களை வைத்து கொண்டிருந்தால் நம் வாழ்வதற்கு எந்த விதத்திலும் அந்த எண்ணங்கள் உதவாது என்பதை மறந்துவிடக்கூடாது. கல்யாணம் ஆன உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம குழந்தையை பெற்றுட்டு அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம அவ்வளோ சீக்கிரம் மதிக்கிறதில்லை என்பது பொருட்படுத்துறதில்லை அவர் வளர்ப்பில். இதே கல்யாணமாகி பல வருடங்கள் கழித்து அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைய தாங்குன்னு. ஏன் அப்படின்னா எதுவுமே நமக்கு உடனே கிடைத்திட்டால் அதை மதிக்கிறதே கிடையாது. காலதாமதம் பண்ணி கிடைக்கும் பொழுது அதை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைதானா? வடகிழக்கு மூலையில் கிச்சன், தென்மேற்கு மூலையில் கிச்சன் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகவும் ஆபத்தானது. அது மட்டுமல்ல, அந்த வீட்டிற்கு உண்டான வருமானத்திற்கு தொந்தரவு. அனைவரிடமே அன்பாக இருங்கள், ஆனால் எவரிடமும் அடிமையாக மட்டும் இருந்து விடாதீர்கள். நமது வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி நடை போட வேண்டும் என்றால் வேலையை வணங்குவதுதான் முதல் வேலையாக இருக்க வேண்டும். நம்ம நடக்கிற பாதையில் தெரியாமல் சாணியை மிதிச்சுட்டா அதை கழுவிட்டு போயிட்டே இருக்கணுமே ஒழிய அந்த சாணி ஓட்டை எருமையிட்டு போய் இங்கே ஏன் சாணி ஓட்டன்னு சொல்லி சண்டை ஓடுறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை. அறிவுள்ள மனிதர்கள் யாரும் இந்த வேலையை பண்ணவே மாட்டார்கள். அதை விட்டு அந்த எருமையோட போய் விவாதம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வெளியிருந்து பார்க்குறவனுக்கு யார் எருமைங்கிறது தெரியாமல் போயிடும். குத்தும் ஓசையிடமெல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும். அதுபோல் குறை சொல்லும் மனிதனிடமெல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் மனிதன் தன் அறிவை இழந்து விடுவான். அப்பாவோட இருந்து பார்த்தபோது எல்லாமே எளிதாய் தெரிந்தது. அப்பா இல்லாத போது தான் தெரிந்தது அப்பாவால் தான் எல்லாமே எளிதாக இருந்தது என்பது புரிய வரும்.
ஒரு அப்பாவோட அருமை நம்ம மகனாக இருக்கும்போது தெரியாது. நமக்கு ஒரு மகன் வரும்போது இந்த அப்பாவின் அருமை நமக்கு புரிய வரும். முக்கியம் இல்லாதவற்றின் மீது கவனம் செலுத்துவதை தவிர்த்து விட்டாலே உங்களது வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். இதை எவராலுமே தடுத்து விட முடியாது. உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் போராடுவதை விட மௌனமாக கடந்து செல்வதே மேல். நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து திருந்துவதற்கு நீங்களே வாய்ப்பு தரவில்லை என்றால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு வருந்துவதற்கு வாய்ப்புகளை தந்து விடுவார். வடகிழக்கு மேடு அப்பா மகன் உறவை நிச்சயமாக பாதித்தே தீரும். கண்ணில் காணும் மனிதர்களை நம்புவதை விட கண்ணில் காண கடவுளை முழுமையாக நம்புவது கண்ணை இமை பாதுகாப்பது போல கடவுள் நிச்சயம் நம்மளை காத்தருள்வார். முட்டாள்தனத்தால் ஏமாந்து போனவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்து போனவர்களே இங்கு மிகவும் அதிகம். நம்ம தான் சூதாரணமாக இருந்துக்கணும். இந்த கலியுகத்தில் என்னதான் மாற்றங்கள் மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நிச்சயமாக எந்த சூழ்நிலையும் மாறவே மாறாது. என்னது அப்படின்னா, நீங்கள் என்ன செய்தாலும் அதை பிறருக்கு எதற்காக செய்தாலும் நிச்சயமாக அது உங்கள் வாழ்நாளுக்குள்ளே திரும்பி பல மடங்காக வந்தே தீரும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அது நீங்கள் நல்லது செய்தாலும் சரி, தவறு செய்தாலும் சரி, அதை நீ பழிவாங்கிறதுக்காக செய்தாலும் சரி, இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ எதற்கு செய்தாலும் சரி, அதற்குண்டான பலாபலன்களை நிச்சயமாக காலம் திருப்பி தந்தே தீரும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெரிந்து செய்யுங்கள். நன்றி. பிடிவாதங்களை முடிந்தவரை பிடித்தளித்து விடுங்கள். இல்லை என்றால் வாழ்க்கையில் பிடிமானமே இல்லாமல் போய்விடும். கடன் மேல் கடன் அதிகமாகிக் கொண்டே போகிறதா? வருமானம் பற்றாக்குறை ஆகிக்கொண்டே இருக்கிறதா? தொழில் முடங்கி கொண்டே இருக்கிறதா? தயவுசெய்து உங்கள் வீட்டில் உள்ள வடக்கு பக்கம் ஜன்னல் உள்ளதா, அல்லது வடக்கு பக்கம் பாரமாக உள்ளதா, தெற்கு பக்கம் பள்ளமாக உள்ளதா என்பதை சற்று கவனித்தீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ தற்கொலை எண்ணம் அல்லது எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை, அல்லது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது, இவை எல்லாவற்றுக்கும் காரணம் கிழக்கு பக்கமிருந்து வரக்கூடிய சூரிய ஒளி வீட்டுக்குள் வரவில்லை என்றால் இந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ வேண்டும் எனில் யாரையுமே பகிச்சுக்காதீங்க. அதே சமயத்தில் யாரையுமே தூக்கி வச்சு கொண்டாடவும் செய்யாதீங்க. நூற்றில் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிம்மதிக்கு பஞ்சமே இருக்காது. உங்களது நெருங்கிய உறவுகளையோ அல்லது உங்களது உற்றார் உறவினர்களையோ அல்லது உங்களது நண்பர்களையோ திருத்தி விட்டுத்தான் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என விருப்பப்பட்டால் உங்களால் 7 ஜென்மம் எடுத்தாலும் அந்த வாழ்க்கை வாழவே முடியாது. அவர்களை திருத்த வேண்டும் என நீங்கள் நினைத்தால் முதலில் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். உங்களை திருத்தி கொண்ட பின் அவர்களை திருத்த முற்படுங்கள். நிச்சயமாக நடக்கும், விரைவிலே நடக்கும். ஒரு வீடாகட்டும் அல்லது ஒரு தொழில் நிறுவனமாகட்டும், இந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் ஒரு நிம்மதியாக இருக்க வேண்டுமெனில், அதாவது ஒரு தெளிவான சிந்தனை திறன் இருக்க வேண்டும் எனில், அந்த வீட்டிலோ அந்த தொழில் நிறுவனங்களிலோ வடகிழக்கு முனையில் எந்தவித வெயிட்டும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களது சிந்தனை திறன் மிகவும் பிரமாதமாக இருக்கும். பூஜை ரூமில் சாமி படங்கள் வைக்கலாம். அதிலும் குறிப்பாக சில படங்களை வைக்க வேண்டும். நிறைய படங்களை வைப்பது மிகப்பெரிய தவறு. இதன் போக இந்த மந்திரத்தை தகடு இவைகளை வைப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதற்கடுத்தபடியாக விக்கிரகங்கள், அதாவது ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே சிலையுள்ள எதையுமே நீங்கள் வைக்கவே கூடாது. இவை எல்லாமே ஒரு எதிர்வினை ஆற்றலை நிச்சயமாக உண்டு பண்ணும். முடிந்தவரை அளவான படங்களை வைத்து வழிபடுவது மிக மிக நல்லது. ஒரு வீட்டில் வாழை மரம் எங்கே வைக்கலாம்? குறிப்பாக தென்கிழக்கு மூலையில் வைக்கவே கூடாது. அதற்கு அடுத்தபடியாக வடகிழக்கு மூலையில் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிற மாதிரி இருந்து அப்படின்னா தெற்கு மத்தியிலோ அல்லது மேற்கு மத்தியிலோ தாராளமாக வைத்துக்கொள்ளலாம்.
மன நிம்மதி என்பது மனிதனுக்கும் அவனது மனதுக்கும் இடையேயான ஒப்பந்தமே அது. நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது உங்கள் ஓனருக்காக செய்கிறீர்களோ அல்லது உங்களது குருநாதருக்காக செய்கிறீர்களோ அல்லது உங்களை பெற்றவர்களுக்காக செய்கிறீர்களோ அல்லது மற்றவர்களுக்காக செய்கிறீர்களோ இல்லையோ, உங்களுக்காக செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களது வளர்ச்சி எவராலையுமே தடுக்க முடியாது. அதே அவர்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ செஞ்சீங்க அப்படின்னா உங்களது வளர்ச்சி என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று. உங்கள் மனநிலைகளை மாற்றுவதன் மூலம் உங்கள் சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்ற முடியும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. ஒரு வீட்டில் வாஸ்துப்படி பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மைண்டில் எடுத்துக்காமல் வீட்டுக்கு வெளியே வைக்கக்கூடிய வாசப்படி, அதாவது லாபம் நஷ்டம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து தயவு செய்து வாழ்க்கையை தொலைத்து விடார்கள். இதனால எல்லாம் எந்தவித பாதிப்பும் கடுகளவு கூட நடந்து விடாது. அதனால் லாபம் நஷ்டம் பார்க்கறத விட வீடு வாஸ்துப்படி பக்காவாக இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாஸ்துப்படி ஒரு வீட்டில் ஒரு ரூமில் அட்டாணி எங்கே போடலாம்? அட்டாணி அப்படின்னா லாப்ட்டு, அதாவது பரன். அது எங்கே போடலான்னா தெற்கு செவுத்தில் வர்ற மாதிரியும் மேற்கு செவுத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். அதே வடகிழக்கு முனையில் முடிந்தவரை லாப்ட்டு போடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஒரு வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் மனசும் மிகவும் சுத்தமாகவும் இலகுவாகவும் இருக்கும். வீட்டில் பொருட்களோ தேவையில்லாத பொருட்களோ அதிகமாக உங்கள் மனதிலும் ஒரு விதமான இறுக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். உங்களது வருமானத்துக்கு என்றுமே பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் உள்ள வடக்கு பக்கம் இருக்கிற ஜன்னலையும் கிழக்கு பக்கம் இருக்கிற ஜன்னலையும் எப்பொழுதும் திறந்தே வைத்திருங்கள். நிச்சயமாக வருமான பற்றாக்குறை வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவே. வாழ்க்கையில் உறவுகளுக்குள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவது சகஜம்தான். ஆனால் மிஸ் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். உங்கள் கனவு இல்லத்தை கட்டும் பொழுது யூடியூப் பார்த்தோ அல்லது ஃபேஸ்புக்கில் வரும் வாஸ்து செய்திகளை பார்த்தோ அல்லது புக்குகளை பார்த்தோ வீட்டை கட்டுவது என்பது மிகப்பெரிய தவறு. ஒரு 30 லட்சம் 50 லட்சம் போட்டு ஒரு வீட்டை கட்டுறான். ஒரு 5000மோ 10,000மோ ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை ஆலோசனை பெற்று அதன்படி வீட்டை கட்டுவது நல்லது. உங்களுக்கு வாஸ்து மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் பணத்தை செலவு பண்ணும் பொழுது பார்த்து பண்ணணும். ஏன் அப்படின்னா அவசரத்துக்கு 100 ரூபா இல்லாத போது தான் அவசியம் இல்லாமல் செலவழித்த ஆயிரக்கணக்கான பணங்கள் நினைவுக்கு வரும். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா மிகப்பெரிய துன்பங்களையும் தாங்கித்தான் ஆக வேண்டும். இந்த உண்மையை உள்ளார்ந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வளர்ச்சி நிச்சயமாக சாத்தியம். நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு வடகிழக்கில் படிக்கட்டு அது மேல் மாடிக்கு போகிறவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய தவறு. நமக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் நம்ம வீட்டுக்கு வடகிழக்கு படிக்கட்டு வந்தால் அது மிகப்பெரிய தவறு. தென்மேற்கு தெருக்கூத்து அல்லது தென்மேற்கில் கிணறு அல்லது தென்மேற்கில் மிகப்பெரிய பள்ளம், இதில் எந்த தவறு இருந்தாலும் அந்த வீட்டின் குடும்பத் தலைவரை பாதிக்கும் அல்லது அந்த வீட்டின் மூத்த மகனை பாதிக்கும் அல்லது அந்த வீட்டின் மூத்த மருமகனை பாதிக்கும். இதில் ஏதாவது ஒருவரை நிச்சயமாக பாதித்தே தீரும். இதற்கு பரிகாரங்கள் பண்ணி ஏமாறுவதை விட அதை சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அனைவருக்குமே. ஒரு துணையோட அருமை துணை இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. தனிமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த துணையோட அருமை முழுசாக தெரிய வரும். வாஸ்துப்படி வீடு தவறாக இருக்குது அல்லது தவறான தெருக்கூத்து இருக்குது, இந்த மாதிரி தவறுகளுக்கு பரிகாரங்கள் பண்ணுவதனால உபகாரம் ஆகுதோ இல்லையோ சேதாரம் நிச்சயமாக ஆகும். நேர்மையாக பயணிப்பது என்பது நிம்மதியாக வாழ்வதற்கு சமம். உடம்பு இளைக்கணும் அப்படின்னா நித்தமும் மனைவி கையால் சாப்பிடுங்க. உடம்பு கூடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அம்மா கையால் டெய்லியும் சாப்பிடுங்க.
நிச்சயமாக உடம்பு கூடும். ஏன் அப்படின்னா, மனைவி அப்படிங்கிறவங்க போதும்னு சொன்னால் நிப்பாட்டிடுவாங்க. அம்மா அப்படிங்கிறவங்க நீங்கள் போதும்னு சொன்னால் கூட விடவே மாட்டாங்க. உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆசைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருக்கணும். அணைய போகிற விளக்கு மாதிரி எரியக்கூடாது. அப்போ தான் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட நேரத்துக்குள்ளே நம்ம அடைய முடியும். இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிரே நிற்கக்கூடிய, எதிரி இருக்கக்கூடிய அனைவருமே கடவுள்கள் மற்றும் ஒரு குருநாதரே. இப்படி ஒவ்வொருத்தருமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வளர்ச்சியை நோக்கியே பயணித்து கொண்டிருப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களிடம் ஒரு பெரிய ஒரு ஆறாவட்டம் பெருகி கொண்டே இருக்கும். அதுவும் மட்டுமல்ல, உங்களுடைய திறமைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும்.